ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுல ஆர்வம் இருக்கிறவங்க வந்து டிஜிட்டல் கேமரா வாங்கி வச்சுருக்காங்க. மொபைல் கேமராவிலே வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுக்கிறாங்க. ஆனால் இது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இன்னும் நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃப் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ப்ரொஃபஷனல் கேமரா வாங்க ட்ரை பண்ணுறவங்க வந்து கெனான் டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கலாம். கெனான் டிஎஸ்எல்ஆரில் EOS 550D அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா வாங்கலாம். இது உங்களுக்கு நல்ல பெட்டர் மாடல். நான் இந்த கேமரா வந்து 1 இயருக்கு முன்னாடி வாங்கினேன். நான் வாங்கும்போது 46,000. அதாவது கெனான் EOS 550D பாடி, 18-135mm லென்ஸு, அப்புறம் முன்னாடி இருக்கிற ஒரு UV ஃபில்டர் ஒன்று, பேகு, பேட்ரி, 4GB மெமரி கார்டு எல்லாமே சேர்த்து 46,000 ரூபாய். இப்போ நீங்கள் இந்த கேமரா வாங்குறது அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ரேட் பார்க்கலாம். அல்லது ஜஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெனான் ஷோரூம் சொல்கிற நம்பர்ஸ்லாம் தராங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் ரேட் விசாரிச்சுட்டு லோ காஸ்ட் எது வருதோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து கெனான் EOS 550D பாடி வித் 18-135mm லென்ஸு. இப்போ இந்த பாடி மட்டும் பார்த்தீங்கன்னா 32,000 சம்திங் அந்த மாதிரி வரும். இந்த லென்ஸ் மட்டும் தனியாக 16,000 வரும். இதோட கம்மியான ரேட்டில் வந்து லென்ஸ் இருக்குது. 1855 அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட பேசிக்காக இந்த கேமராவுக்கு வந்து தருவாங்க. ஆனால் நான் ஏன் இந்த கேமரா வந்து இந்த லென்ஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 18 அளவுக்கு வைடும் வரும், 135 அளவுக்கு ஜூமும் போகும். ஸோ 2-in-1 அப்படின்ற மாதிரி. அதாவது என்னால் லென்ஸ் இப்போதைக்கு வாங்க முடியல, நான் வந்து ஒரு 10 லென்ஸ் வாங்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப காஸ்ட் ஆகுது, ஆனாலும் நான் ஜூம் பண்ணி எடுத்தாகணும் அப்படின்னா கண்டிப்பாக 18-135 வாங்கிட்டோம்னா உங்களுக்கு வைடும் கிடைக்கும், ஜூமும் கிடைக்கும். இப்போதைக்கு இது சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் கெனான் EOS 550D வாங்கிட்டேன். ஒருவேளை இது ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, நம்ம செல்ஃபோன் மாதிரி டக்குன்னு ஆட்டோ ஃபோட்டோஸ் வச்சு கிளிக் பண்ண முடியாதோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனாலும் ஒரு பேசிக்காக சில ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக இதில் வந்து சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துட முடியும். இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்னென்னா ஃபோக்கஸ் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த கேமரா வச்சு பேசிக்காக எப்படி ஈஸியாக ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.